முத்து அண்ணாமலை 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, இங்கே பாரு முத்து, நீ வேணும்னு யாரையுமே அடிக்க மாட்டேன், உண்மையை சொல்லு. எதுக்காக அந்த பையனோட கையை போட்டு அப்படி முறிச்சு வச்சிருக்க? அவன் சின்ன பையன் தெரியுமா, அவன் வாழ வேண்டியவன், அவன் படிக்கணும்ல, நீ எதுக்காக இப்படி பண்ண? அவன் வேற யாரும் இல்லைடா, அவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன். அவனை இந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீயும் ஒரு பையன் தானே, நீ எதுக்காக இப்படி பண்ண? உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டுட்ருக்காரு. இதை எல்லாமே மீனா நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாருப்பா, அவங்ககிட்ட நான் எவ்வளோ சொன்னப்பா, அவன் கேட்கவே இல்லைப்பா. சரிடா, என்ன கேட்கல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்குள்ளே முத்து மீனாவை பார்த்துட்டாரு, எதுவுமே சொல்லவே இல்லை. பா, நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, இனிமேல் யார் கையும் உடைக்க மாட்டேன், யாரையும் நான் அடிக்க மாட்டேன், சரியாப்பா? உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேம்மா, அவன் எதையுமே சொல்லவே மாட்டான், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமா, அவன் கண்டிப்பாக சொல்லுவாம்மா. அவன் ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணான்னு யாருக்குமே தெரியலையம்மா, அவனையும் சொன்னாதானம்மா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீனா கிட்ட சொல்கிறாரு. அவர் ஒன்றும் கோவத்தில் இல்லைம்மா, அவர் வேணும் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் மீனா உள்ளே போகிறாங்க. மனோஜ் ஹோட்டலில் இருக்கார். அப்போ கரெக்டாக எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போயிட்டு எல்லாரையும் கவனி அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் போயிட்டு தேவையான எல்லாமே கேட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அப்போது கரெக்டாக சாம்பார் கொண்டு போய் கொடுக்கும்போது தெரியாமல் அந்த கஸ்டமர் மேலே ஊற்றிட்டோன்னே அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி நீ சாம்பாரை மேலே ஊற்றுவ, என்னடா வேலை பார்த்துட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் ஓடி வராரு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, இவன் சாம்பார் கொடுக்க சொன்னால் மேலே சுட சுட ஊற்றி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. இப்போ நினச்சா கூட 1000 பேரை வாங்கி இறக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அந்த கஸ்டமர் திட்டிகிட்ருக்காரு. என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனோஜ் அந்த கஸ்டமரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க. அப்படியே பிரித்து வச்சுட்டாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க? சாப்பிட வந்தவங்கள போட்டு அடிப்பிய? சாம்பார் ஊற்றுறது தப்பு, மன்னிப்பு தானே கேட்கணும். நீ எதுக்காக இப்படி பண்ண? உனக்கு வேலையே கிடையாது, தயவு செய்து இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. யோ, என்னடா இந்த வேலை இல்லைனா வேறு வேலை இது போடவா? ஆமாடா, இதுக்கு மேலே உனக்கு என்னடா மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. நீலாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட மேனேஜர் சொல்கிறாரு. எனக்கு நான் நினச்சி நான் புதுசாக ஹோட்டலே வைப்பேன் தெரியுமா, அந்த அளவுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது, நல்லா படிச்சிருக்கானா அப்படின்னு சொல்கிறாரு. போ, நீ எங்கே போனாலும் நல்லா வருவேன், இதிலேயே தெரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. போடா, வேறு வேலை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே ரோஹிணி சொல்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மனோஜ் டெய்லி லேட்டாகவே வர, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, கொஞ்சம் வேலை அதிகமாகும். என்ன வேலை? 6 மணியோட ஆஃபீஸ் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது. ஆமாம் மனோஜ், என்ன உன் மேலே சாம்பார் வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. அதுவா, மூந்து பார்த்து ஆமாம் ஐயோ சாம்பார் வாசனை தான் வருது. அன்றைக்கி என்னடா நான் இட்லி தோசை பொங்கல்னு பேசுகிறேன், இன்றைக்கி என்ன சாம்பார் வாசனை வருது, என்ன இது? ஷர்ட்டை கழட்டி கொடு, நான் வாஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. சரி, நீ இவ்வளோ ஒர்க் பண்ணுறல்ல, சம்பளம்லாம் கரெக்டாக வருதான்னு கேட்டுக்கோ, ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. இவ வேற, அவன் என்னடான்னா சும்மா வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு என் கணக்கில் எழுதிட்டு போகிறான், சம்பளம் வருமானே தெரியாது, வேலையை விட்டு வேற திட்டாங்க, இதெல்லாம் இவளுக்கு ஏதாவது தெரியுதா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஷெட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ முத்துவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, பாவம் அவன் நமக்காக அவன் காரை விற்று எல்லா பணத்தையும் கட்டியிருக்காண்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவோட ஃப்ரெண்டு சொல்கிறார், அவன் ஏதாவது வாடகை கார் எடுத்து ஓட்டுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக சூப்பராக வராரு முத்து ஆட்டோ எடுத்துக்கிட்டு. என்னடா இது, ஆட்டோ ட்ரெஸ் போட்டிருக்க, ஆட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்க, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃப்ரெண்டு கேட்குறாரு. அதுவா, நான் ஆட்டோ ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா இதுக்காகடா நீ ஆட்டோ ஓட்ட போகிற, எங்களால் தானே காரை விற்றுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, காரை விட ஆட்டோ சூப்பராக இருக்குது, சந்தில் பூந்து சூப்பராக போகலாம் தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் நிறைய சவாரிலாம் வருது, அதெல்லாம் பொழைச்சிப்பேன்டா நான், எனக்கு ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் மாற்றி பண்ணலாம், அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா உன்னை ஆட்டோ ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என்னால் எந்த காலத்துலையும் எந்த சுச்சுவேஷன்லையும் என்னால் வாழ முடியும், இதுதான் வேணும் அதுதான் வேணும் நான் கேட்குறவன் கிடையாது, எனக்கு எது சரின்னு படுத்தோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து சரி டைம் ஆச்சு, இந்த சவாரிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாரு. ஐயோ இவன் என்ன ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்டு உள்ளே நிற்க வைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலையும் வர்றாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. விஜயா மட்டும் அப்படியே கோவமாக போய்ட்டு ஓரமாக உட்காடுறாங்க சோஃபாவில். என்ன எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லை, அவரோட நினைவு நாள், அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அந்த நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு அண்ணாமலை. ஆமாம், நினைவு நாள்லாம் நீங்களே கொண்டாட வேண்டியது தானே, இங்கே எதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அண்ணாமலை சொல்கிறாரு, வாயை மூடு விஜயா, வாயை மூடு, அவர் இறந்ததுக்கு காரணமே நான் தான்,
சரியா? நீ தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. வந்தவங்கள மனசு கஷ்டமா பேசாத. வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு.